இஸ்ராஃப் என்றாலும் வீண்விரயம், தப்தீர் என்று சொன்னால் தப்தீர் ரெண்டும் குர்ஆனில் சொல்லப்பட்டுச்சு. என்னது? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் குடியுங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள். வலா துபத்திர் தப்தீரா இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண்விரயம் செய்யாதீர்கள், வீண்விரயம் செய்வோர் ஷைத்தானின் தோழர்கள். அப்ப இஸ்ராஃபுக்கும் தப்தீருக்கும் என்ன வித்தியாசம்? இஸ்ராஃப் என்று சொன்னால் அனுமதிக்கப்பட்ட விஷயங்களில் செலவு செய்வது, அதில் அளவுக்கு மீறி செலவு செய்வது. இப்போ ஒரு பொஃபே சாப்பாட்டு சிஸ்டத்துக்கு போகிறோம், நமக்கு ஒரு குவான்டிட்டி தெரியும், நமக்கு இவ்வளோதான் சாப்பிடணும், ஆனால் வச்சிருக்கிறான் எல்லாத்தையும். இப்போ அதில் எடுக்கிறது இதில் எடுக்கிறது, குவிச்சிட்டு வந்து கடைசியில் சாப்பிட முடியாமல் அப்படியே கொட்டிட்டு வரோம். இது என்னது? இஸ்ராஃப். என்னால் ஹலால், அது நம்முடைய வயிற்றுக்கு சாப்பிடுவது ஹலால், ஆனால் அதில் வயிற்றுக்கு தேவையை விட அதிகமாக கொண்டு வந்து கொட்டுறோம். இதுதான் இஸ்ராஃப், இதுவும் ஹராம். அதே நேரத்தில் தப்தீர் என்று சொன்னால் அல்லாஹ் அனுமதிக்காத வழிகளில் செலவு செய்வது, இது தப்தீர். அதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக போகிறது. இப்போ உதாரணமாக பிள்ளையோட பர்த்டே, பிறந்த நாள், அதுக்கு செலவு செய்கிற தப்தீர். அப்ப நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிற நிஅமத்துகளை நம்ம அனுபவிக்க வேண்டும். அதில் இஸ்ராஃபும் பண்ணக்கூடாது, தப்தீரும் பண்ணக்கூடாது.